ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி தூதுவளை பூ யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாயாசம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தூதுவளை மூலிகை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சளி, இருமல், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் அனைத்திற்குமே தூதுவளை ரொம்ப சிறந்த மருந்து. அதோடைய இலையை தான் நம்ம துவையலாவோ இல்லை ரசமாவோ செய்து சாப்பிடுவோம். ஆனால் அதோடைய பூவிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பூ தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் நல்லா வசீகரமாகும். அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனநிலை சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பூவில் சாப்பிடும்போது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சளி, இருமல் போக்குறதுக்கும் இந்த பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூவை எடுத்துகிட்டு பறிச்சுட்டு நம்ம அதை பூவை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி இதில் முள் நிறையா இருக்கும். அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் பூவை எடுத்துக்கிறோம். இலை இருந்ததுன்னா இலையை நம்ம துவையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் ஜவ்வரிசி பாயசத்தோடு இதை செய்ய போகிறேன். ஸோ ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு முறை கழுவிக்கலாம். நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது, நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பூவையும் ஒரு முறை நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ பூக்கள் ஒரு எந்த வாசமும் இருக்காது, சுவையும் இருக்காது. அதனால் பாயசம் டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ கழுவிய ஜவ்வரிசியை குக்கரில் போட்டுட்டு பூவையும் அதோடு சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்க போகிறோம். 2 கப் தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லிருந்து 5 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ஓப்பன் பாட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பூக்களே தெரியாது. அந்த பூ வெந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இந்த பூ இப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் வேண்டாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த எடுத்து வச்சுருவாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பூக்களை மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டெல்லாம் இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே குடிக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நான் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கிடையில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தேவையான அளவு முந்திரி, திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திராட்சை நல்லா எலும்பி வர அளவுக்கு பொரிச்சிட்டு அதை நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கிற பாயசத்தோடு சேர்த்துறோம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு கொதி வந்ததும் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா தேங்காய் பால் அல்லது காய்ச்சி ஆறிய பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆறிய பால் 3/4 கப் சேர்க்குறேன். பாலுடைய அளவு உங்களுடைய பாயசத்துடைய கன்சிஸ்டன்சியை பொறுத்து சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். பட் பாயசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் ஆறும்போது உங்களுக்கு நல்லா திக்காயிரும். ஸோ சூப்பராக தூதுவளை பூ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் கொடுத்திங்கன்னா நார்மல் ஜவ்வரிசி பாயசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம பூக்கள் சேர்த்துருக்கோம். இதில் இன்றைக்கி ஒரு 20 பூக்கள் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பூக்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கான சுவை, மனம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எதுவுமே தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் சளி, இருமலுக்கு யூஸ்வலாக கஷாயமே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாயசம் கூட வச்சு நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.